ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஃபோர்டபுள் மேக்கப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேக்கப்ஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது, எப்படி வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து டைப் பண்ணிக்கணும். உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஹேர்ஸும் இருக்கக்கூடாது. ஹேர் பர்சனாக டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் பேண்ட் இருந்தால் ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே நம்ம ஒரு மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து லிப் பாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுறோம். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு லிப் பாம் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லிப்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது வந்து எப்போவுமே நம்மளோட ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி வந்து நீங்கள் கவர் பண்ணணும். எதுக்காகனா 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம ஐஸில் பற்றக்கூடாது, அந்த கெமிக்கலுக்காக ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே போடும்போது நம்மளோட காஜல், ஐலைனர் எல்லாமே வந்து என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் இருந்தாலும் இதோட சில எஃபெக்ட்னால வந்து அது ஸ்மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. ரொம்ப ஏன்னா இது நம்ம லோக்கல் பிராண்டாக தான் இந்த மாதிரி பார்க்கணும். இது நல்ல ஒரு பிராண்டாக இருக்குது, மேக்கப்லாம் மெல்ட் ஆகுதுன்னா இங்கே அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் யூஸ் பண்ணுற மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்து இன்சைட். இதோட ப்ரைஸ் என்னென்ன, இது ப்ரைஸே காணும். இது வந்து 75 ml இருக்கும். ஒரு 100 rupeesக்குள்ளே தான் வந்து இருக்குமே இது. ஆனால் கம்பல்சரி 100 rupeesக்குள்ளே தான், அதுக்கு மேலே இல்லை. இது இன்சைட் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம இந்த ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம நெக்குக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து அது ரீசன் என்னன்னா, நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர் இருக்குன்றதும் தாண்டி நம்ம வந்து ஃபேஸ்க்கு நம்ம மட்டும் அதிகமாக நம்ம கேர் கொடுக்க நம்மளோட நெக் வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும். ஃபேஸ் மட்டும் ஒரு தனி கலராக வந்து இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம ஃபேஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நெக்குக்கும் சேர்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவல் கலராக பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்றதால நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணேன். இது வந்து 3-in-1 ப்ரைமர்ஸ்னால இன்சைட்டில் மாய்ஸ்சரைசர், ப்ரைம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ். இது வந்து என்னென்னா ஓப்பன் போர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ்ட் ஆகி நம்ம சிலருக்கு என்னென்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க வந்து மேக்கப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாட்டாக வந்து அப்படியே தெரியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாட்ஸ்லாம் தெரியாது, அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிரும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் இப்படி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரைமர் போடுறதுக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அதிகமாக ஆயில் செட். இப்போ நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். கலர் கரெக்டரில் வந்து நான் ஆரஞ்ச் ஷேடு யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதுக்கு மேலே வந்து ப்ரௌன் ஷேட்லாம் போடணும். இன்னொன்று எனக்கு ப்ரௌன் ஷேட் போட்டால் வந்து எனக்கு ஒரு மாதிரி நார்மலோட ரொம்ப டார்க்காக தெரியும் ஸ்கின் எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட சொன்னால இப்போ நம்ம சேம் அதே ப்ரௌன் ஷேட் இருக்க ஸ்கின் டோன் வந்து யூஸ் பண்ணும்போது அது அந்த மாதிரி தெரியாது, அவங்களோட நார்மல் கலருக்கு மேட்ச் ஆகிடும். இன்கேஸ் அந்த ப்ரௌன் ஷேடை கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம ஒரு பிரைட் ஷேட் நம்ம ஃபேஸ் இருக்க ஸ்கின் டோன் இருக்குன்றப்போ நம்ம அந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அது டார்க் ஸ்கின்னாக வந்து காமிக்கும். அதனால் நான் வந்து அந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணாமல் ஒன்லி வந்து இந்த ஆரஞ்ச் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணும்போது இது நீங்கள் இதுவே வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். சிலர் வந்து என்னென்னா இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அங்கங்கே வைக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து நீங்கள் இப்படி டச் பண்ணி வைக்கலாம். எனக்கு என்னென்னா என்னோட அந்த குவான்டிட்டி வந்து எனக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணி பழக்கொண்டதுனால நான் டேரெக்டாகவே வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். ஐப்ரோவை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அந்த ஐப்ரோ. 20 rupees தான் இது. இது வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும், சீப்பு மாதிரி இருக்காது, ப்ரஷ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஒரு ஐப்ரோ வந்து திக்கன் பண்ணி கொடுக்கும். உள்ளே அந்த பென்சிலும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து நான் இப்போ அவுட்லைன் மட்டும் அதில் வந்து நான் வரைஞ்சிப்பேன். கொஞ்சம் லைட் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆயுதம் நேம்
கன்சீலர். இதை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் எரேசர் மாதிரி அழிச்சு விட்டுருணும். அதுக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகும். இதை கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு, இந்த ப்ரஷ்ஷு வச்சு இதை கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக வந்து இப்போ வரைய போகிறோம். இது நீங்கள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் க்ளோவிங் ஷேடை வந்து கொடுக்கும். அதாவது சிலருக்கு வந்து நல்லா மேக்கப் நல்லா தெரியணும் நான் போட்டது அப்படின்றப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு வந்து இது நல்ல மேக்கப் கம்ப்ளீட் லுக்காக வந்து இது கொடுக்கும். இன்கேஸ் நான் மேக்கப் போட்டதே தேவை நினைக்கிறப்ப இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் மேக்கப் போடுறவங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. நல்லா ஒரு மேக்கப் போட்டது நல்லா தெரியணும்னு நினைக்கிறவங்க இது வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம போட்ட இடத்த மட்டும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே சும்மா லைட்டாக அவுட்லுக் அப்படியே அப்படியே வரணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அதை. அவ்வளோதான். கண்ணுக்கு மேலே வந்து கன்சிலர் உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதை பற்றி வரி பண்ணிக்கவே வேணாம். ஏன்னா ஐஷேடோ அப்போ வந்து அது சரியாகிடும். நான் எடுத்த ஃபோட்டோஸ், ஈவினிங் எடுத்த ஃபோட்டோஸில் வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ஒரே டோனில் வந்து இருக்கும். அது வந்து நான் அந்த மாதிரி பண்ண மேக்கப்னால தான். நானுமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் மேக்கப்பில். அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சமாக, அதாவது இப்போ தான் வந்து சரி பண்ணிட்டு வரேன் அதெல்லாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வோம். இப்போ கூட நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஃபேஸ்க்கு இவ்வளோ போட்டேனே, காதுக்கு ஏதாச்சும் போட்டேன்னா இந்த பிளெண்டருக்கு மட்டும் உயிர் இருந்ததுனாலும் எனக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறியே அப்படின்ட்டு. போட்டிருக்க மேக்கப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக தெரியுது உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் லிமிட் தெரியாமல் அது மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா வரி பண்ணிக்க வேணாம். ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற காட்டன் தின் டவலில் வந்து இது நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் அப்படியே டச்சப் பண்ணி எடுத்தாலே போதும். உங்களோட எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற எல்லாமே வந்து அந்த டவல்லே வந்துடும். உங்களுக்கு வந்து மேக்கப்பும் போகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் நீங்கள் சொன்ன அந்த ரோஸ் பவுடர். இதை வந்து நம்ம பவுடர் மாதிரி எடுத்து அப்பிக்கக்கூடாது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் எடுத்து நம்ம கண்ணு கீழே மேலே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக எங்கெங்கே கன்சிலர் யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கணும். ஓகே, அப்ளை பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து 5 to 10 செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காகனா இது வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு அவ்வளோ சாஃப்டான ஒரு நல்ல ப்ரஷ் எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும். சும்மா இப்படி தூசி தட்டி விடுற மாதிரி. செல்ஃப் லவ் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே வந்து நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் மேலே தான் வந்து வருமே. வேறு எதை பார்த்தா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அது மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னு தெரியல. என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே எனக்கு க்ரூமிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னோடய ட்ரெஸ்ஸிங், இந்த மேக்கப், இது ரெண்டு தான் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கான பேஸ்மெண்ட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்து இதெல்லாமே ஹைலைட் பண்ணி நம்ம மேக்கப் போட்டிருக்கோம் இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குறது, இது எல்லாமே இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து பேசிக். இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஐ ஷேடோ, ஐலைனர், அந்த காஜல் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற காஸ்டியூம் பொறுத்து வந்து நம்ம அதை சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரௌன் ஷேடை எடுத்து இந்த இடத்துல ஹைலைட்டர் வந்து நான் இந்த ஒயிட் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டிங் எங்கே பண்ணணும் அப்படின்னா
நான் இந்த ஐஷேடோ வந்து எடுக்கிறேன். இந்த ப்ரௌன் இருக்குல்ல, சாரி இந்த ப்ரௌன் இருக்குல்ல, இது வந்து ஐப்ரோ, இது வந்து இந்த ப்ரௌன் வந்து எடுக்கிறேன் நான். இதை கொஞ்சம் பிரைட்டாக எடுத்து இப்படி ஸ்டிக் மேலே இப்படி எடுத்துகிட்டு நம்ம கண்ணோட இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இப்படி பண்ணோம்னா அந்த ஒரு ரிங் மாதிரி வருது, அந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் பண்ண போகிறேன். இப்போ இது கொடுக்கும்போது நம்ம இதோடவும் நிறுத்திக்கலாம், இல்லை நல்லா இந்த இடம் ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே கொஞ்சம் 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 மேலே கொண்டு போகலாம். இப்போ எனக்கு இதோட போதும் அப்படின்னா நான் இந்த இடத்த மட்டும் நான் கவர் பண்ணி திரும்ப ஒரு ஷேட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதெல்லாம் என்னோட இந்த இதுக்கேற்ற மாதிரி நான் ஆரஞ்சு கலர் ஷேடு வந்து நான் எடுக்கிறேன். இந்த ஷேடு வந்து எடுக்கிறேன், இங்கே இருக்குல்ல இந்த ஷேடு நான் வந்து எடுக்கிறேன். சேம் இதே ப்ரஷ்லேயே வந்து அதே மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்படி நான் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப லைட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க டார்க் ஒன்றுங்க இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே தனி லுக் இருக்குது அப்படின்றதுக்காக நான் எனக்கு ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ரொட்டேட்டிங் மூமெண்ட்டில் ஸ்மெஷ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தனித்தனியாக கொடுக்கும்போது உங்களோட மேலே ஒரு ஷேடும் கண்ணுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஷேடும் வரும்போது வந்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி லுக்காக தெரியாது. இன்னொன்று நீங்கள் 2 ஷேடும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் லுக்காக இருக்கும். மேலே நான் இந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்தேன், நான் கீழே போடும்போது அதோட கொஞ்சம் லைட் ஷேட் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு இல்லாமல் இந்த ஆரஞ்சு ஷேட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த நார்மல் மஸ்காரா நான் யூஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு இது எப்போவுமே சுத்தமாக பிடிக்கல. நான் இதை விட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் மட்டும் போடுங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி என்னோடய ஃபேவரட் மஸ்காரா வந்து நான் மெயினாக இதுக்காக நான் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்ச வந்து இந்த சுகர் லாங் லாஸ்டிங் ஸ்மச் ப்ரூஃபிங் லேஷ் லென்த்தனிங் மஸ்காரா. இதுதான் இதோட ப்ரைஸ் வந்து 899 சம்திங் வரும். இதை வந்து நம்ம எப்படின்னா டபுள் சைடு இருக்கும், டபுள் சைடு. இதில் வந்து ஒரு சைடு வந்து மஸ்காரா இருக்கும், ஒரு சைடு வந்து நம்மளோட அந்த லேஷஸை வந்து நல்லா ஒரு திக்காக காமிக்கிறதுக்காக இது ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. டபுள் டேட் எக்ஸ்ட்ரீம் வால்யூம் மஸ்காரா டியூ இதோட அந்த நேமே வந்து அதான். இதில் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த நூல் மாதிரி இருக்கும். ஸ்வெட் ஆனால் கூட வந்து எப்படி துடைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா அந்த நூல் மாதிரி இருக்கும். அந்த நூல் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்லா லேஷஸ் வந்து ஒரு அடர்த்தியாக காமிக்கும். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து மஸ்காரா, இவ்வளோ தான் பாட்டிலே. இது வந்து 800. இது வந்து இந்த சைடில் வந்து அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கும்னு சொன்னால அந்த பீஸ் இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து உங்கள் லேஷஸில் லைட்டாக நூல் மாதிரி வந்து போயிட்டு இது கொடுக்கும். இல்லைன்னா நல்லா அடர்த்தியாக காமிக்கும், உங்கள் லேஷஸை வந்து நல்லா நீட்டாக காமிக்கும். திரும்பவும் வந்து மறுபடியும் அந்த மஸ்காரா வந்து போடணும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த காஸ்ட்யூமுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஷேட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லிப் லைனர் போட்டோம் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் ப்ரஷ்ஷில் தான் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன், ஏன்னா டேரெக்டாக வந்து நான் இதுலேருந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் சின்ன ப்ரஷ்ஷுக்கு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து நான் அவுட்லைன் அதை போட்டுப்பேன், அவுட்லைன் போட்டு அப்புறமா தான் கலர் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்து லிப்ஸ்டிக் அவுட்லைன் வந்துருச்சு அப்படின்னா சேம் ஆஸ் கன்சிலர் வச்சு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மறைச்சிடணும். தப்பு பண்ணாதான் கன்சிலர் வச்சு மறைச்சிடணும், அவ்வளோதான்.